எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த உயிருள்ள நற்கருணையில எங்களுக்காய் என்னாலும் காத்திருக்கிறவரே, என் மகன் என் மகள் எப்போது என்னோடு பேச வருவார்கள் என்று ஆவலாய் காத்திருக்கிறவர் நீர். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நன்றி உவகையோடு ஆண்டவரே 12 ஆண்டுகளாக இதோ மக்களுக்காய் உமது கிருபையினால், உமது ஆசீர்வாதத்தினால், உமது உயிருள்ள பிரசன்னத்தினால், உங்களது உடனிருப்பினால், நீர் எங்களோடு இருந்து எங்களை தாங்கிக் கொண்டதினால், எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் எங்களோடு நின்று எங்களுக்காய் பரிந்து பேசிய எங்களது தாய் அன்னை மரியாரின் பரிந்துரையினால், ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த மாதா தொலைக்காட்சி என்ற உம்முடைய தலம் 12 ஆண்டுகளை நிறைவு செய்து 13வது ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கின்ற இந்த பொன்னான நாளை எண்ணி பார்த்து உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, சங்கீத ஆசிரியர் சொன்னது போல, இது கடவுளின் செயல், நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது என்று அவர் சொன்னது போல, இது உம்முடைய செயல், இது உம்முடைய காரியம், இது உம்முடைய திருவுளம் என்பதை நான் எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் உணர்த்தி கொண்டிருக்கிற மாபெரும் வல்லமையான கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு தலத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆயர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். காலம் கனிவுற்ற பொழுது 2014ஆம் ஆண்டு இந்த தொலைக்காட்சி மக்களுக்கு சேவை செய்வதற்காய் உமது கிருபையினால் இது உருவானது. 2020ஆம் ஆண்டு உலகமே முடங்கி போய் கிடந்த அந்த சூழலிலே, ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு கிடந்த அந்த நாட்களிலே, மக்கள் தெருக்களிலே நடமாட இயலாத அந்த ஒரு சூழலிலே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தித்தாலே நான் இந்த மாபெரும் தொற்று வியாதினால் மடிந்து போவோம் என்று அனைவரும் மரண பயத்தில் இருந்த சூழலிலே, ஒவ்வொருடைய இல்லத்தினுடைய உள்ளும், ஒவ்வொருடைய ஆன்மாவிற்குள்ளும், ஒவ்வொருடைய இல்லத்தினுடைய நடு பகுதியிலும் தொலைக்காட்சியின் வழியாக உமது உயிருள்ள பிரசன்னம், உமது நற்கருணையினுடைய உயிருள்ள பிரசன்னம், உமது ஆசீர்வாதம், இதோ என்னாலும் உங்களோடு இருக்கிற நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அந்த நாட்களிலே முழுமையாய் நிறைவேறியதை இன்றும் மக்கள் சான்று பகர்கிறார்கள், சாட்சியம் சொல்கிறார்கள். மாதா தொலைக்காட்சி இல்லாமல் போயிருந்தால்
நாங்கள் மடிந்து போயிருப்போம், நாங்கள் என்ன செய்திருப்போம், கடவுளை எவ்வாறு நாங்கள் உணர்ந்திருப்போம், ஆண்டவரின் உயிருள்ள பிரசனத்தை நாங்கள் எவ்வாறு தரிசித்திருப்போம் என்று ஆயிரம் கேள்விகளுக்கு இந்த மாதா தொலைக்காட்சி ஒன்றே விடையாய் இருக்கிறது என்பதை எத்தனை உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற அத்தனை மக்களும் சாட்சியம் சொல்கிறார்கள், இன்றும் சொல்கிறார்கள். இன்றைக்கும் கூட வீடுகளிலே, தனிமையிலே, வியாதியிலே, யாரும் கண்டுகொள்ளப்படாத ஒரு சூழலிலே, பல்வேறு நாடுகளிலே வீடுகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த மாதா தொலைக்காட்சி ஒன்று மட்டும்தான் எனக்கு துணை, இந்த மாதா தொலைக்காட்சி இல்லையேல் நான் மாய்ந்து விடுவேன், மடிந்து விடுவேன், உயிரோடு இருப்பேனா என்று எனக்கே தெரியாது என்று சொல்லாதவர்கள் இல்லை ஆண்டவரே. இதற்கெல்லாம் நீர் மட்டுமே காரணம், இதற்கெல்லாம் உமது ஆசீர்வாதம் மட்டுமே காரணம், இதற்கெல்லாம் உமது கிருபையும் இரக்கமும் மட்டுமே காரணம், இதற்கெல்லாம் நீர் ஒருவர் மட்டுமே என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆமா ஆண்டவரே, இது நடக்காது, இது சாத்தியமில்லை. இன்றும் சொல்லாதவர்கள் இல்லை. இன்றைக்கும் எத்தனையோ பேர் இதை குறித்து ஏளனமாக பேசாதவர்கள் எத்தனை பேர் பேசுகிறார்கள். இன்றைக்கும் இது எவ்வளவு நாளைக்கு போகும் என்று பார்ப்போம் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் உம்மை மட்டுமே, உம்மை சார்ந்த மக்களை மட்டுமே, இந்த மாதா தொலைக்காட்சி பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியை மட்டுமே முழுமையாய் நம்பி விசுவசித்து உம்மிலே சரணாகதி அடைகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களுக்காய் பரிந்துரைக்க இல்லை என்றால் சத்தியமாக இது இல்லை ஆண்டவரே. என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நன்றி உணர்வோடு, நன்றி உவகையோடு நம் ஆண்டவரை நாம் துதிக்கும் விதமாக இதோ நற்கருணையிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உயிராய் இருக்கிற நம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து நம் தந்தையர்களோடு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு இணைந்து அவரை நாம் ஆராதித்து போற்றி புகழ்ந்து பாடுவோம். கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே.
கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே, அருகினிலே இருப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. மீண்டுமாய் கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 கருணையே ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே. 12 ஆண்டுகள் மகிழ்ந்திருக்கிறோம், நன்றி கூறுகிறோம். மாதா தொலைக்காட்சி இனி இல்லந்தோறும் இறையாட்சி. எங்கள் இல்லமெல்லாம் இறையாட்சி, எங்கள் உள்ளமெல்லாம் நிறைவான மகிழ்ச்சி. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய திருவுளம் ஆண்டவரே. நீர் வாழ்கிறீர், எங்களையும் வாழச் செய்கிறீர். எங்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும். அது இதோ இன்று நடைபெற ஒரு காரணமாக இருப்பது நமது மாதா தொலைக்காட்சி. இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உடைய பிரசன்னத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த 12 ஆண்டுகளிலே எங்களுடைய விருப்பங்கள் மட்டும்தான் நடைபெறுகின்றனவா? இல்லவே இல்லை. எவ்வளவோ போராட்டங்கள், சவால்கள், நெருக்கடிகள், தோல்வி முகங்கள், சஞ்சலங்கள், ஆதங்கங்கள், இழந்து போன தருணங்கள், விட்டுக் கொடுக்க முடியாமல் நின்ற தருணங்கள், கோபங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டவரே. எத்தனையோ எத்தனை. ஆனாலும் மாதா தொலைக்காட்சி என்று வந்துவிட்டாலே நாம் ஏதாவது செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும். இதோ அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி இயேசுவின் தலைமையிலே, அன்னை மரியின் பரிந்துரையிலே. இதோ இதை செய்வதற்கு நாமெல்லாம் கருவிகளாக இருக்கிறோமே என்ற எண்ணம் வருகின்ற பொழுது நாங்கள் இதோ எல்லாவற்றையும் மறந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு வாழ்கிறீர், எங்களுக்காக வாழ்கிறீர், எங்களோடு உடனிருந்து எங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறீர். நிறைவான வாழ்வை அமைத்துக் கொடுப்பதற்கு எங்களை எல்லாம் கருவிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் இதோ இந்த வேளையிலே நன்றி மன்றாட்டுகளாக உம்முடைய பாதத்திலே படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒருவேளை எவரையாவது மறந்திருந்தால் எங்களை நீர் மன்னிப்பீர், ஏற்றுக்கொள்வீர் என்று நம்புகிறோம். ஆனால் உம்மை நம்புகிறோம், உம்மை நம்பி நாங்கள் வாழ்கிறோம். இதோ இந்த வேளையிலே எங்கள் உள்ளத்தை திறந்து நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதில் மொழி.
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். மாதா தொலைக்காட்சிக்கு இறைவன் அளித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். மாதா தொலைக்காட்சி ஊடகம் வழி இறையாட்சி பணியை ஆவலோடு செய்ய எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். இல்லம் தோறும் இறையாட்சி பணியை ஆற்ற தங்களின் ஜெப மற்றும் பொருளுதவியால் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவா உமக்கு நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்கு உதவ வேண்டும் என்ற ஆவல் கொண்ட நல்மனம் கொண்டவர்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி அயராது பாடுபட்டு உழைத்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல் உணவை தந்து கொண்டிருக்கும் விவசாயிகள் அனைவருக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எம்மாதா தொலைக்காட்சியின் இருப்பிடத்தை தூய்மை செய்து நாங்கள் மகிழ்வோடு வாழ உதவிய அனைத்து பணியாளர்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்கு
எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவரே, எதுவும் இல்லாமல் நின்றோம். எங்களை கண்ணோக்கினீர், உம்முடைய கரம் நீட்டி அழைத்தீர். என்னுடைய மகனே மகளே வா, இதோ உனக்கான பணி என்று சொல்லி ஆயர்களையும் அருட்தந்தையர்களையும் அற்புதமான பணியாளர்களையும் இணைத்தீர். ஒன்றுமில்லாமல் இருந்த அந்த நிலையை கடந்து எங்களை அற்புதமாக உருவாக்கினீர். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்ல செயல்களுக்கு நன்றி. எங்களை அர்ப்பணித்து அழைத்த உம்முடைய அற்புதமான செயல்களுக்கு நன்றி. இதோ எங்களுடைய அன்பை, எங்களுடைய எளிய நன்றியை இந்த அற்புதமான நாளிலே உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, இதோ உம்முடைய இந்த அற்புதமான பணியின் நிமித்தமாக அருட்தந்தையர்கள் ஏராளமான வேதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். உமக்கு உதவ வேண்டும் என்று முன்வந்தவர்கள் பல இடங்களில் அசிங்கப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களது வேதனைகளை வெற்றியாக மாற்றி இருக்கிறீர். எங்களுடைய கண்ணீரை நீர் கடந்து வந்தவராக, எங்களை அணைத்துக் கொள்கிற தெய்வமாக, எங்களுக்கு மகிழ்ச்சியால் எங்களை உயர்த்தி இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. என் வாழ்வில் வேதனை நேரங்களில் உம் அன்பு உண்டென்று அறியவில்லை. ஆமென், ஆமென். என் வாழ்வில் வேதனை நேரங்களில் உம் அன்பு உண்டென்று அறியவில்லையே. உன் சொந்தமாகவே மார்போடனைக்கவே உடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. நன்றி ஐயா. உன் சொந்தமாக்கவே மார்போடனைக்கவே உடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. ஏன் என் மேல்
நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? நன்றி ஐயா. எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, ஏராளமான மக்கள் ஆறுதலை தேடி அலைந்த நேரத்திலே, உம்முடைய அன்பை எதிர்பார்த்து ஏங்கிய நேரத்திலே, மகனே நான் உன்னை அன்பு செய்கிறேன், மகளே நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் என்று இந்த அற்புதமான ஊடகத்தின் வழியாக ஆறுதலாய் அன்பாய் ஒவ்வொருவரையும் தேற்றிக் கொண்டிருக்கிற உம்முடைய கரத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய அன்பை, உம்முடைய அற்புதமான வழி நடத்துதலை அதில் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும், தொடர்ந்து தொடர்ந்து எங்களோடு இருந்து வழி நடத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உம் உயிரை கொடுத்து மீட்டீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே என் ஆதாரம் நீ. ஆமென் ஆமென். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். பதிலுரை பாடல் நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். பின்னையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவுகூரும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உலகில் வாழும் தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் ஒவ்வொருவரின் பெருமையாக இந்த மாதா தொலைக்காட்சியை உயர்த்திருக்கிறீரே, அதற்காக இந்த வேளையிலே
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. உமக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக உமது இறையாட்சியின் விழுமியங்களை எல்லா இடங்களிலும், உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் எடுத்துச் செல்வதற்கான ஒரு ஆற்றலையும் தேற்றரவையும் கொடுத்து ஞானத்தோடு வழிநடத்துவதற்கான ஒரு வழிமுறையும் நீர் கொடுத்து இதை உருவாக்கி இருக்கிறீரே, அதற்காக இந்த வேளையிலே நன்றி சொல்கிறோம். 12 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த பாதையை நினைத்து பார்க்கிற பொழுது எத்தனையோ வழிகளிலே ஒன்றுமில்லாமல் போய்விட்டதோ, இதற்கு மேல் என்ன செய்வது என்று தவித்த தருணங்களில் கூட நான் இருக்கிறேன். நான் கட்டி எழுப்பிய இந்த வீடு உயர் மலையின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கும். எல்லோரும் பார்த்து என்னை வந்து சேர்வதற்கு இது வழிகோலாயிருக்கும் என்று சொல்லி உமது பெருமையாக இந்த மாதா தொலைக்காட்சியை ஏற்படுத்தியிருக்கிறீர, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நாங்கள் கலங்கி தவிக்கிற பொழுது என் உயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தெய்வம் உன்னோடு இருக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாய் வழிநடத்திய நான் இன்னுமாய் உன்னை வழிநடத்துவேன். தொடர்ந்து போராடு, தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல். என்னுடைய இறையாட்சி பணியிலே நீ புதிய புதிய திட்டங்களை வகுத்து கொண்டே செல். இரவு பகலாக நீ உழைத்து கொண்டே இரு. நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை உயர்த்துவேன். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் என்னுடைய அன்பினால் உங்களை நான் தேற்றுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் அருட்தந்தை டேவிட் வழியாக புதிய புதிய முயற்சிகள் எடுப்பதற்கும் சில வேளைகளிலே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணம் இல்லை, நமக்கென்று எந்த சொத்தும் இல்லை. இருந்தாலும் கூட இத்தனை ஆண்டுகள், இத்தனை கடினமான நேரங்களிலே துணை இருந்த கடவுள் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி சில நேரங்களில் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு கூட பலவேறு திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நீர் ஆற்றல் தந்திருக்கிறீர். அந்த நேரங்களெல்லாம் நீர் உறுதுணையாக இருந்திருக்கிறீர். கவலைப்படாதே மகனே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடு இருக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாய் உன்னை வழிநடத்திய நான் இன்னுமாய் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லி நீர் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற உமதுக்கு மேலான அருளுக்காக நன்றி சொல்லி, என் உயிரே என் இறைவா என்று சொல்லி உம்மை இந்த வேளையிலே போற்றி பாடுகிறோம். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையான அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையான அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக
எனக்காக என்னாலும் காத்திடுவார். என் உயிரே, என் உயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என் உயிரே, என் உயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் இதோ நமக்கு துணையாக, ஆறுதலாக, அன்பாக நம்முடைய மாதா தொலைக்காட்சி இருக்கிறது. கடவுள் நமக்கு தந்த மாபெரும் சொத்து, மாபெரும் பரிசு. பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நாளிலே இதுவரை நம்மை நடத்திய ஆண்டவர் இனியும் நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளாக நற்கருணை நாதரிடம் நாம் சமர்ப்பிப்போம். நாம் இணைந்து பாட வேண்டிய பதில், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மீண்டும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு தன்னலமற்ற சேவையில் தங்களை கரைத்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிப் பணிக்காக தங்களின் ஜெபத்தாலும் பொருளுதவியாலும் உதவிய ஜெப வீரர்கள், தன் ஆர்வலர்கள் அனைவரும் இறையாட்சி பணியில் இன்னும் ஆர்வமாய் செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டியெழுப்ப நன்கொடை மூலம் உதவிய அனைவரும் உடல் உள்ள நலன் பெற்று என்றும் மகிழ்வுடன் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மாதா தொலைக்காட்சி உலகெங்கும் பரவ உறுதுணையாயிருந்த நன்கொடை முகவர்கள் அனைவரும் மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் வாழ துணை புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உலகில் அமைதி நிலவும் இயற்கை சீற்றத்தின் பிடியிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உடல் உள்ள மனநோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையுறும் நோயாளிகள், முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் அனைவரும் முழுமையான உடல் உள்ளம் சுகம் பெற்று எந்நாளும் நலமுடன் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும்படியாகவும் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, இதோ மாதா தொலைக்காட்சி என்பது ஏதோ ஒரு நிறுவனம் அல்ல, ஏதோ கொஞ்சம் பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஒரு இடம் அல்ல. மாறாக உம்முடைய அன்பிற்கு சான்று. கடவுள் இந்த உலகத்தில் அவருடைய பணிக்காக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். ஆமாண்டவரே, உலகத்தில் எங்கு போனாலும் யாரோ ஒரு சிலர் இன்னமும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபையை, இந்த அற்புதத்தை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த செயல் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. இது எங்களுடையது அல்ல, உம்முடைய திட்டம் என்பதை அது ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. நிறைய மக்கள் சொல்கிறார்கள், மாதா டிவி எங்களுடையது, தூக்கி சுமக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஆண்டவரே, இதற்கு உழைத்த, இதோடு இணைந்திருக்கிற ஆயர்கள், இந்த ஒரு அற்புதமான செயலை முன்னெடுத்த எங்களது பாசத்துக்குரிய தந்தை, இன்னும் தொடக்க காலத்தில் பல்வேறு வேதனைகளையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் கூட சுமந்து கொண்டு இதில் பயணித்த ஒவ்வொரு நபர்களையும் இதோ நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த அற்புதமான செயலுக்காக தங்களை வருத்தி கொண்டவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி வெற்றி பெற்று ஜெயித்தவர்கள் அத்துணை பேரையும் இதோ இந்த உலகத்திற்கு சாட்சியாக நிறுத்துகிறோம். ஆண்டவரை நம்பி தொடங்குகிற செயல் ஒருபொழுதும் தோல்வியுறாது என்பதை இந்த மாதா தொலைக்காட்சி இன்னும் இன்னும் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எளிய கருவிகள், நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் நீர் உயர்த்தி நிறுத்தி இருக்கிறீர். எங்களுடைய கண்களுக்கு இது வியப்பாக இருக்கிறது. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த அற்புதமான பணிக்காக ஒரு எளிய கருவியாக, ஒரு சாதாரண தூசாக எங்களுடைய பணியை, எங்களுடைய திறமையை, இந்த மக்கள் கொடுக்கிற காணிக்கையை, இந்த மக்களுடைய அன்பை நாங்கள் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த 12 வருடம் மட்டுமல்ல, இனிமேலும் இதை நீர் நடத்துவீர் என்கிற அந்த அற்புதமான நம்பிக்கையை இந்த மக்களோடும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் இந்த நல்ல நாளிலே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதுவரை நடத்திய நீர் இனிமேலும் நடத்துவீர். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களது ஆயர்களை, அருட்தந்தையர்களை, அற்புதமான பணியாளர்களை, உலகெங்கும் இந்த மாதா தொலைக்காட்சியை குறித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற, ஆறுதல் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பாதையை ஒளியாக, விளக்காக, வழியாக, வாழ்வாக நீர்தாமே இருந்து எங்களை வழி நடத்தும். ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணை
துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். எதை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்த அருள் காணும் வகையேது. பலனாக என் மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. துணையாக எனில் வாருமே. நீரே எங்களுக்கு துணை ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அரண் ஆண்டவரே, நீரே எங்கள் கோட்டை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்க, நீர் என்னாலும் எங்களோடு இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் மீண்டுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சியை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சியினை பார்த்து ஆண்டவரே பல்வேறு நிலைகளில் ஆறுதல் பெற்று கொண்டிருக்கின்ற, உமது பிரசனத்தை தரிசித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, தனிமையை போக்கி மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த அற்புதமான பணியை தங்களது பல்வேறு தியாகங்களினால் காணிக்கைகளினால் எங்களோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இரவு பகல் பாராமல் இந்த மாதா தொலைக்காட்சியிலே உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் இதோ இந்த மைய நிலையத்திலும் மறை மாவட்டங்களிலும் உழைத்து கொண்டிருக்கிறவர்கள், பல்வேறு நாடுகளிலே உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சிக்கு பல்வேறு நிலைகளில், எல்லா நிலைகளிலும் நல்ல மனதோடு நல்ல காரியங்களை, நல்ல விடயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, இதை இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், சிறப்பாக செய்யுங்கள் என்று உதவுகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியை குறித்து குறைபடுகின்ற, இதனால் என்ன பிரயோஜனம், இது தேவையில்லை என்று நினைக்கின்ற அந்த அன்பர்களையும் அவர்களையும் இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதற்காய் பல்வேறு நிலையில் உதவாமல், இதனை எப்படியாவது இது நன்றாக நடைபெறாமல் என்றால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கின்றவர்களையும் இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்காய் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, இந்த நாளிலே மீண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இன்னும் வருகின்ற நாட்களிலே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு திட்டத்தையும், ஒவ்வொரு செயல்பாட்டையும் அத்தனையும் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே,
இவை அத்தனையும் உமது திருவுளமாய் அமையட்டும். இவை அத்தனையிலும் உமது கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமது அத்தனையிலும் உமது வழிகாட்டுதல் இருக்கட்டும். இவை அத்தனையும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். மாண்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.